வணக்கம். வாங்க, கூகுள்ல முதலீடு பண்றதுக்கு முன்னாடி அதோட வருமானம், வளர்ச்சி, அப்புறம் என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு ஒரு முதலீட்டாளர் பார்வையில அலசி ஆராயலாம். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, கூகுளோட மார்க்கெட் ஆதிக்கம் எப்படி இருக்கு, அவங்களோட முக்கிய வருமானம் எங்கிருந்து வருது, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன திட்டம் வச்சிருக்காங்க, அப்புறம் அவங்க சந்திக்கிற பெரிய சட்ட சிக்கல்கள் என்னென்னு பார்க்கலாம். கூகுள புரிஞ்சுக்க முதல்ல அது எவ்ளோ பெரிய நிறுவனம்னு நாம தெரிஞ்சுக்கணும். சில பேர் ஏன் இத உலகின் நம்பர் 1 சக்தி வாய்ந்த நிறுவனம்னு சொல்றாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரியும். அப்படியா? சரி, அந்த சக்தி நிஜத்துல எப்படி இருக்கு? வாங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. சர்ச் இன்ஜின், யூடியூப், ஆண்ட்ராய்ட் ஃபோன், குரோம் பிரவுசர், மேப்ஸ், இப்படி நம்ம டெய்லி லைஃப்ல பயன்படுத்துற முக்கியமான டிஜிட்டல் சேவைகள் எல்லாத்திலயுமே கூகுள் தான் டாப்ல இருக்கு. இதனால அவங்க நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிட்டாங்க. சரி, இந்த மார்க்கெட் ஆதிக்கம் எப்படி ஒரு பெரிய பண சாம்ராஜ்யத்தை உருவாக்குச்சுன்னு பார்க்கலாமா? முதல்ல அவங்களோட முக்கிய வருமானம் எங்கிருந்து வருதுன்னு பார்ப்போம். வரலாற்றை பார்த்தோம்னா கூகுளோட வருமானத்துக்கு விளம்பரம் தான் மிகப்பெரிய ஆதாரம். பாருங்களேன், 2011ல அவங்க மொத்த வருமானத்துல 96% விளம்பரங்கள் மூலமா தான் வந்திருக்கு. அப்பப்பா! இந்த விளம்பர மாடல் எவ்வளோ பெரிய வெற்றின்னு பாருங்க. 2012ல முதல் முறையா கம்பெனியோட ஒரு வருஷ வருமானம் $50 பில்லியன் தாண்டுச்சு. என்ன ஒரு பிரம்மாண்டம்! இந்த மாடல் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். 3 ஸ்டெப் தான். முதல்ல, கூகுள் ஆட்ஸ்ல விளம்பரதாரர்கள் கீவேர்ட்ஸுக்கு ஏலம் எடுப்பாங்க. ரெண்டாவது, அந்த விளம்பரங்கள் கூகுள் சர்ச்லயும் பார்ட்னர் வெப்சைட்லயும் தெரியும். மூணாவது, கூகுள் ஆட்சன்ஸ் மூலியமா வெப்சைட் ஓனர்கள் அந்த விளம்பரங்களை காட்டி பணம் சம்பாதிப்பாங்க. இது ஒரு சுழற்சி மாதிரி. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. விளம்பரமே இவ்ளோ தூரம் ஆதிக்கம் செலுத்துறப்போ ஒரு முதலீட்டாளரா நீங்க யோசிக்கலாம், இதுக்கு மேல வளர்ச்சி எங்கிருந்து வரும்? அதுக்கு பதில் அவங்களோட என்டர்பிரைஸ் சர்வீசஸ்ல இருக்கு. அதாவது பெரிய பெரிய நிறுவனங்களை குறி வச்சு அவங்களுக்கு ஜிமெயில், டிரைவ் மாதிரியான கூகுள் ஒர்க் ஸ்பேஸ், அப்புறம் டேட்டா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் இருக்கிற கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம்னு சந்தா முறையில கொடுக்கறாங்க. இது ஒரு பெரிய யுக்தி மாற்றம்னு சொல்லலாம். சாதாரண யூசர்கள் கிட்ட இருந்து விளம்பரம் மூலமா பணம் சம்பாதிக்கிற மாடல்ல இருந்து இப்போ பெரிய நிறுவனங்கள் கிட்ட நீண்டகால ஒப்பந்தங்கள் போட்டு மாசம் சந்தா மூலமா நிலையான வருமானம் பார்க்கறாங்க. ஆனா கூகுளோட இந்த சந்தை ஆதிக்கம் சும்மா இல்ல. உலகத்துல இருக்கிற எல்லா அரசாங்கங்களும் இத உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் கூகுளுக்கு இப்போ இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க். கடந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா சட்ட சிக்கல்கள் அதிகமாயிட்டே போயிருக்கு. ஐரோப்பாவுல பல பில்லியன் யூரோ அபராதம், அப்புறம் அமெரிக்காவுல நீங்க ஒரு ஏகபோக நிறுவனம்னு ஒரு பெரிய தீர்ப்புன்னு உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்கு. இந்த ஸ்லைட்ல பாருங்க, இது ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். ஐரோப்பிய ஒன்றியம் போட்ட அபராதங்கள் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய நிதி நெருக்கடியை ஏற்படுத்துச்சுன்னு. அவங்களோட ஷாப்பிங் சர்வீஸ், ஆண்ட்ராய்டுன்னு பல விஷயங்களுக்காக கிட்டத்தட்ட 8 பில்லியன் யூரோவுக்கு மேல அபராதம் கட்டியிருக்காங்க. அமெரிக்காவுல விஷயம் இன்னும் சீரியஸ். கோர்ட் என்ன சொல்லிருச்சுன்னா, கூகுள் சர்ச்லயும் விளம்பரத்திலையும் சட்டவிரோதமா ஏகபோகம் வச்சிருக்குன்னு தீர்ப்பு கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்ல, ஐபோன்ல கூகுள்ல டிஃபால்ட் சர்ச் இன்ஜினா வைக்கிறதுக்காக ஆப்பிளுக்கு வருஷத்துக்கு $8 to 12 பில்லியன் வரைக்கும் கொடுத்த விஷயம் கூட வெளியே வந்துச்சு. இதனால இனிமே இந்த மாதிரி பிரத்யேக ஒப்பந்தங்கள் போடக்கூடாதுன்னு தடை விதிச்சிட்டாங்க. சரி, இவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு முதலீட்டாளரா உங்களுக்கு இது என்ன சொல்ல வருது? சிம்பிளா சொல்லணும்னா, கூகுள்ல முதலீடு பண்றது ஒரு பந்தயம் மாதிரி தான். ஒரு பக்கம் அது பயங்கர லாபம் தர்ற மார்க்கெட்ல ஆதிக்கம் செலுத்துற ஒரு நிறுவனம், இன்னொரு பக்கம் அதோட முக்கிய வருமான ஆதாரத்தையே குறி வச்சு உலக நாடுகள் சட்ட ரீதியான சவால்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கடைசி கேள்வி இதுதான். கூகுளோட முக்கிய பிசினஸ் மாடலே சட்ட சிக்கல்ல மாட்டியிருக்கிற இந்த நேரத்துல அவங்களோட புது முயற்சிகளான கிளவுட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் முதலீட்டாளர்களை திருப்திப்படுத்துற அளவுக்கு வேகமா வளருமா? இதுதான் $1 மில்லியன் கேள்வி.